அம்மா என்னதாம்மா நடந்துச்சு? அம்மா எல்லாம் போச்சுமா. எல்லாரையும் அநியாயமா கொன்னு போட்டாங்கம்மா. என்னால சக்தி வேலை மட்டும்தான்மா காப்பாத்த முடிஞ்சது. ஐயாவையும் அம்மாவையும் காப்பாத்த முடியலம்மா. ஐயோ ஐயோ ஐயோ. இது எல்லாமே அந்த வேத நாயகியோட வேலைதான். அவளை சும்மாவே விடக்கூடாது. இப்பவே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. பத்தியா, நீ என் கூட வா. சரிங்கம்மா, குழந்தை என்கிட்ட கொடுங்கம்மா. வாடா வாங்கம்மா. ஏய் நில்லடி. திறந்த வீட்ல ஏதோ நுழையிற மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. எங்கடி போற? அக்கா, இவளுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இவ என்ன டிராமா போட்டாலும் சரி, வள்ளிய மட்டும் அனுப்பிடாத. இனிமே வள்ளி உன்னோட பொறுப்பு, பாத்துக்க. சரிப்பா. என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டல. இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? வள்ளியையும் உன் கூட அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜானகி. நீயா வீட்டை விட்டு வெளியே போறியா, இல்ல நானே கழுத்து புடிச்சு வெளியில தள்ளவா? இன்னைக்கு வேணும்னா அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவரு என் கழுத்துல கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நான் அவரோட பொண்டாட்டியா தான் இருப்பேன். வள்ளி மேல எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கும் உனக்கு மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஓ, தாலி சென்டிமெண்டா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வரேன். வேணாம் வேதநாயகி, வேணாம். ஜானகி, இப்போ உன் கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து வீசுற. அப்படி நீ வீசலன்னு வச்சுக்கோ, ஒரே அழுத்துதான். உன் குழந்தையோட தலை சுக்கு நூறா செதறி போயிடும். வேணாம், என் குழந்தை ஒண்ணு பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். என் குழந்தைய விட்டுரு பிளீஸ். அவளை ஒண்ணு பண்ணிடாத. அதான் சொன்னனே, உன் கழுத்துல இருக்கிற தாலியா அறுத்து போடு. இந்த வீட்டு பக்கமே இனிமே நீ வரக்கூடாது. திரும்பி பார்க்காம போயிடு. அப்பதான் உன் குழந்தை உயிரோட இருப்பா. இல்லனா ஒரே நிமிஷத்துல உன் குழந்தையோட கதையை முடிச்சிருவேன். எங்க அப்பா செஞ்ச ஒரே ஒரு தப்ப சரி பண்ண நான் ஒரு தப்பு பண்ணேன். அந்த தப்ப மறைக்க இன்னொரு தப்பு. இப்படியே 20 வருஷமா தப்பு மட்டுமே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என் அப்பா செத்துட்டாரு. வீரசேகர சிங்கப்பூர் போயிட்டான். அந்த தேவராஜு ஜெயில இருக்கான். ஜானகி இங்க இருக்கா. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே செதறி போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா செஞ்ச அந்த ஒரே ஒரு தப்பு தான். ஆனா இந்த 20 வருஷத்துல இன்னும் விடை தெரியாத ஒரு மர்மம்னா அது தேவராஜோட பையன் என்ன ஆனாங்கிறது தான். அவன் எங்க போனா, என்ன ஆனா, உயிரோட இருக்கானா இல்லையா, அப்படியே உயிரோட இருந்தாலும்
திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவானா? இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. ஆனா யாரு வந்தாலும் சரி, செத்து போன என் அப்பனே உயிரோட வந்தாலும் சரி, எனக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரம் கிடைக்காம என்னோட இந்த போராட்டம் ஓயவே போறதில்ல. அதிகாரம் என் கைக்கு வர வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். என்னங்க, வாழ்க்கையில சில விஷயங்களை நாம தீர்மானிக்க முடியாதுங்கிறது உண்மைதான் போல இருக்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்காவோட போன தாலி 20 வருஷம் கழிச்சு நம்ம பொண்ணால என் கழுத்துக்கு திரும்ப வந்திருக்க. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க, சந்தோஷம்தான். என்ன ஒண்ணு, நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த தாலியை கட்டி இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா ஒண்ணுங்க,